கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தந்த இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். I greet and welcome you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ. தேவன் தந்த இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Revelations chapter 6 and verse 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெபிப்போம். மகா பரிசுத்த உடைகள் அன்பின் பிதாவே, தேவன் தந்து இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதித்து வாழ்த்தி போற்றுகிறோம். கர்த்தர்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகளில் எங்களிலே ஜெயம் பெற்று நீர் பேசுகிறது எங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் மாத்திரம் பேசும், வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. So nice to see you in the presence of the Lord. God bless you abundantly. Amen. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரையை பற்றி வேத வசனத்தில் சில இடங்களிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது 4 விதமான குதிரைகள் வருகிறதை நாம் அங்கே காண முடியும். அது தவிர அதே சகரியா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களிலும் இந்த 4 விதமான குதிரைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 4 குதிரைகளிலும் குதிரை வீரர்கள் இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே தீய அக்கிரமம் நிறைந்த உலக முறைமைகளிலும் தேவ பயம் மற்றவர்கள் இவர்களிடத்தில் அனுபவம் நியாய தீர்ப்பை இவர்கள் பிரதிபலிக்கின்றனர். தமது ராஜ்யம் வருகிற பொழுது தம்முடைய சத்தத்திற்கும் தம்முடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாத ஆவிகளையும் அந்த ஜனங்களையும் இந்த வெவ்வேறு வகையான குதிரை வீரர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே குறிப்பிடப்படுகிற இந்த வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறவனை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் அந்தி கிறிஸ்து என்று பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நாம் கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம். பாருங்கள், அந்த கிறிஸ்து என்கிற அந்த ஒரு வார்த்தை என்பது ஆங்கிலத்திலே ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுகிற சகலமும் அந்த கிறிஸ்து தான். இனி சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இனி ஒரு அந்த கிறிஸ்து என்று ஒருவன் தனியாக வருவான், வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவான் என்று. ஆனால் வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. நாம் கண்களை திறந்து பார்ப்போம் என்றால் அந்த கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பல காரியங்களை நாம் நேரடியாக நாம் பார்க்க முடிகிறது. We see the Antichrist in every place and everything. உலகம் டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்கள், வாகனம் டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒரு டிரைவர் இல்லாத கார்கள் ஓட ஆரம்பித்து விட்டன. இன்னும் கொஞ்ச நாளில் பைக் வந்துவிடும், பிறகு சைக்கிள் வந்துவிடும், சில உயிரில்லாத பிணங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு பிரியமற்ற காரியம். ஏனென்றால் உலகத்தின் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சிக்கும் தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற அந்த வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்று ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் பரிசுத்தமானவனாய் தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஜெபத்தை குறித்து தியானிக்கிற ஒரு பாகத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு அதை நான் தருகிற பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு தெளிவாக அதை குறித்து பேசுவார். ஆதாம் தனித்திருந்தான், தேவனோடு பேசிக் கொண்டு இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அந்த மந்தி மயங்குகிற வேளையில் தேவன் இறங்கி வருவார், ஆதாமை கூப்பிடுவார். அதாம், what are you doing?
வந்தவுடன் 2 பேரும் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் ஆதாமுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. அவன் சுத்தமாய் தன்னை காத்து கொண்டிருப்பான். காரணம், அங்கு பரிசுத்த தேவன் உண்டு, இங்கு பரிசுத்தமான வேலை உண்டு, அவ்வளவுதான். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆதாம் தேவனத்தில் என்ன பேசியிருப்பான்? அவன் பேசுகிறதெல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு இந்த செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டேன், இன்னைக்கு பாருங்க இது அழகாக சிவப்பு கலர் பூ பூத்துருக்குது. அவர் சொல்லிப்பாரு, நீ அதுக்கு என்ன பண்ணின? எல்லாம் அதுக்கு தான் நட்டு வச்சிருக்கிறேன், நாளைக்கு தான் நாட்டு விட்டு வரும், அதுக்கு என்ன 7 நாள் இருக்குது, இதுக்கு இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் மண் உரம் போட்டிருக்கிறேன், இன்னைக்கு இந்த மண்புழு எடுத்து நான் அங்கே போட்டிருக்கிறேன். இதுதாங்க அவங்களுக்குள்ள பேச்சு. ஏனென்றால் அங்கு அவனுக்கு சத்தியம் போதிக்கப்பட வேண்டிய வேத புத்தகம் இல்லை, சத்தியம் போதிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், he was whole in the Lord. தேவனுக்குள்ளாய் அவன் முழுமையானவனாக இருந்தான். இதுதான் ஜெபம். தேவனிடத்தில் வருகிற பொழுது, நீர் எனக்கு என்ன சொன்னீர், நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த நாளில் நீர் என்ன எனக்கு சொன்னீர், நான் இவைகள் எல்லாம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்று காலை புறப்பட்டு போனேன், என் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கிறேன், நீ சொன்ன வேலையை சரியாக செய்திருக்கிறேன், நான் இந்த மேரேஜுக்கு போயிருக்கிறேன், இந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ண போயிருக்கிறேன், நீ சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலனில் செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய ஆத்மாவிலே பலன் வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் பேச வேண்டியது. இவைகளுக்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியமுமே அந்த கிறிஸ்து தான் தவிர வேற ஒரு மாற்றம் இல்லை. தி ஆன்டி கிரைஸ்ட். நாம் நாட்கள் அதிகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறபடினால் இந்த உள்ளத்தை, இந்த சிறிய உள்ளத்தை உலகத்தின் லட்சைகளும் உலகத்தின் இச்சைகளும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. எனவேதான் நாம் காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த காரணத்தினால் நான் வேத வசனத்தை வாசிக்கவில்லை, இந்த காரணத்தினால் முடியவில்லை, சரீரத்தினால் முடியவில்லை. தேவன் கொடுத்த காரியம் நமக்கு எதிராய் செயல்படுவது எப்படி? இந்த சரீரம் கர்த்தராலே உருவாக்கப்பட்டு இருக்குமானால் எந்த வியாதியமோ மரணமோ நிர்வாணமோ நாசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள் நிச்சயித்திருக்க எப்படி எனது சரீரம் ஒரு ஜெபத்திற்கும் ஒரு தேவனுடைய வளர்ச்சிக்கும் தடையாயிருக்க முடியும்? ஆக என்னுடைய சரீரம் அந்த கிறிஸ்துவா இங்கு மாறுவதில்லை. காரணம், இங்கே கிறிஸ்து உள்ளே தெரிந்தெடுத்திருக்கிற பாத்திரமாக வைத்திருக்கிறபடினாலே. ஆகினாலே அந்த கிறிஸ்து பல வழிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நினைத்துக் கொள்ளுங்கள், the first tool of Satan is discouragement. சாத்தானுடைய முதல் ஆயுதம் ஆவியிலே தொய்வு, discouragement. தன்னைத்தானே நாம் தோய்ந்து போவது. இனிமேல் கர்த்தருக்கு என்ன, இனி எப்படி செய்வது, இனி என்னால் முடியாது. இந்த வார்த்தையை சொல்லுகிறவன் கிறிஸ்தவர் அல்ல. நீ அந்த வார்த்தையை பயன்படுத்துவாயானால் நீ கிறிஸ்தவர் என்னும் ஸ்தானத்திலிருந்து விலகி ஓடுகிறாய். என்னால் முடியவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் என்னுடைய வேத வசனம் எனக்கு சொல்லுகிறது, உனக்கும் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலன் ஆவியில் பெருகி இருக்கிற பொழுது அந்த கிறிஸ்து எந்த வழியில் வந்தால் என்ன, எந்த பாதையில் வந்தால் என்ன, அவன் சரீரத்தின் வேதனையாய் வரட்டும், வாழ்க்கையின் வறுமையாய் வரட்டுமே, குடும்பத்தின் பாரமாக வரட்டும், என் வியாதியாக வரட்டும், எந்த சூழ்நிலையில் வரட்டுமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுவேன். ஏனென்றால் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாய் இருக்குமானால், என்னுடைய ஆவி பூரணமாய் இருக்குமானால் இவைகள் எல்லாம் நேர்த்தியாக தான் என் ஆண்டவராகி கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். வாசிக்கலாம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மன்னிக்கவும், the book of 2 Thessalonians chapter 2 verse 3 and 4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது நம்முடைய ரட்சிப்பை கர்த்தரிடத்தில் பூரணப்படுத்துவதற்கு தேவன் அருளிய அற்புதமான தேவனுடைய விசேஷமான வார்த்தைகள். அங்கிருந்து நமக்கு சொல்லப்படுகிற எச்சரிப்பின் வார்த்தைகள் நாம் செவிமடுத்து அவைகளுக்குள் நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும். எவ்விதத்தினால், in any circumstances, in any circumstances or in anything, எந்த பொருளினாலும் எந்த சூழ்நிலைகளினாலும் எந்த கிரிகளினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காமல் எச்சரிப்பாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் பாவ மனுஷன் வெளிப்பட்டான். அதனால் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ
ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றிற்கும் அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். எவ்விதத்தினாலும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருப்பார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆறுதலின் வார்த்தை, தேர்தலின் வார்த்தையை நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே ருசிக்க முடியாது. ஜெயம் பெறுகிறவனுக்கு தரப்போகிற 7 நன்மைகளை வேதம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரிப்பு. ஏனென்றால் இந்த நாட்கள் கடைசி காலமாகவே இருக்கிறது. ஒருவனும், யார் இந்த ஒருவன்? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவும் கூட. இந்த அந்த கிறிஸ்து நான் சொல்லுகிறது உண்டு, மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், நான் என் தேவனுக்கு முன்பதாக தடையாகவோ அல்லது பெரியதாகவோ முக்கியமாகவோ, தடையாகவோ சொல்லுங்க பார்க்கலாம், தடையாகவோ முக்கியமாகவோ மேன்மையாகவோ எதையாகிலும் வைத்திருந்தால் அது தேவனுக்கு முன்பதாக விக்கிரகமாக மாறி போய்விடுகிறது. It becomes an idol before God. அது என் நானாக இருக்கலாம், என் சரீர அழகாக எடுத்துக்கொள்ளலாம், நமது வாகனங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதை பராமரிக்கிற விதத்தை பார்க்கலாம், சில வேளை நம்முடைய வேலையாக இருக்கலாம், சில வேளைகளில் நாம் வைத்திருக்கிற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் கொடுக்கிற படிப்பாக இருக்கலாம். நான் ஒரு நல்ல படிக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு டிகிரி இருக்கிறது என்று இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது தேவன் அவைகளிலிருந்து விலக்கி விடுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, seek ye first the kingdom of God. முதலாவது, எல்லாரும் சொல்லுங்களேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும். You understand? நாடுகள் என்பது வேறு, தேடுகள் என்பது வேறு. நாடுவது அவரிடத்தில் போவது, ஆனால் தேடுவது நான் செய்கிறவற்றில் தேவ நீதி இருக்கிறதா, தேவ ராஜ்யம் இருக்கிறதா என்பதை தேடுவது. நான் ஒருவேளை சிறிய வேலை செய்யலாம், உலகத்தில் அது நல்ல ஆசீர்வாதம் மற்ற ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனால் அந்த வேலை தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா, தேவனுடைய நீதி இருக்கிறதா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் முதலாவது தேவனுடைய நீதியும் அங்கு இருக்குமானால் அது கர்த்தரால் வந்தது, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், தேவனாலே நடத்தப்படும், தேவனாலே பலப்படுத்தப்படும், தேவனாலே உயர்த்தப்படும், தேவனாலே அங்கீகரிக்கப்படும். தேவனற்ற சில காரியம் நமக்குள் மேன்மையாக வைத்துக் கொள்வோமானால் அது தேவனை தள்ளி விடுகிறபடியினால் அது முதலாவது நமக்கு விக்கிரகமாக அல்லது ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பாத்திரமாக அது மாறிவிடுகிறது. சத்திய வேத வசனம் வேதத்தையோ தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தவிர எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த அந்த கிறிஸ்து உள்ளே வருகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் இங்கு வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். நம்பர் 1, 3 காரியங்கள் இந்த அந்த கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்களில் சொல்லப்படுகிறது. 1, அக்கிரமத்தின் ரகசியம் அதிகமாக கிரியை செய்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்திருக்கிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆனால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 3 காரியங்கள். 1, அக்கிரமத்தின் ரகசியம். 2வது, கலகமும் புரட்சியும் உண்டாகும். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனும் வெளிப்பட வேண்டும், நடுவில் இருக்கிறவன் நீக்கப்பட வேண்டும். 3வதாக தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 3 காரியங்கள் நடைபெற வேண்டும். இவை கிறிஸ்துவுக்குரிய வருகைக்குரிய அடையாளங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அக்கிரமத்தின் ரகசியம். கவனித்து பாருங்கள், தேவனோடு பேசுவ ரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருப்பானால் அவன் அபிஷேகத்தில் நிறைந்திருப்பான். இன்று நான் சொல்லுகிறோம், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பொழுது என் வீட்டார் ரட்சிப்பையும் அபிஷேகம் பெறாவிட்டால் அவர்கள் தேவனிடத்தில் ரகசியம் பேசுவது இல்லை. சில சத்தியங்கள் போதிக்கிறது அந்நிய பாஷையில் பேசக்கூடாது என்று.
அப்படியானால் ரகசியங்களை தேவனோடு பேசாத ஒரு மனிதன் தேவனோடு எப்படி உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும்? எச்சரிப்பாயிருக்கு. ஆக நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடன் இருக்கிறவர்கள் ரட்சிப்புக்குள்ளாகவும் நடக்க வேண்டும். அவர்களோடு தேவனுடைய ரகசியங்களை பேசுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் ரகசியங்கள் பேசாத வேளையில் அக்கிரமம் ரகசியமாய் செயல்படுகிறது. இந்த அக்கிரமம் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் ஞாபகம் வருகிறது மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ். ஒரு காலகட்டத்தில் சினிமா தியேட்டருக்கு போவது பெரிய பாவமாக இருக்கும். நாங்கள் ஊழியத்திற்கு போய் திரும்பி வருகிற பொழுது பெருந்திரள் கூட்டங்கள் சினிமா முடிந்து கூட்டமாய் குடும்பமாய் போவார்கள். நான் நினைப்பேன், ஐயோ பெரிய பாவியின் கூட்டம் என்று. அவர்கள் வருகிற எதிர் ரோட்டில் நடந்து போக ஆரம்பித்துவிடு, ஐயோ இவ்வளவு கூட்டம், பாவிகளின் கூட்டம் என்று. நான் நினைப்பேன் இதெல்லாம் அப்படி நேராக நரகத்துக்கு போகிற கூட்டம் என்று நினைப்பேன். அவ்வளவு சூழ்நிலைகள் மாற்றமாக இருந்தது. இன்று ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம் எங்கே செயல்படுகிறது? நம்முடைய மொபைல் ஃபோன் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மொபைல் ஃபோன் யார் பார்க்கலாமா? பார்க்க முடியுமா? வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபோன் உங்கள் பிள்ளைகள் பார்க்க முடியுமா? பிள்ளைகளுடைய ஃபோன் பெரியவங்க பார்க்க முடியுமா? இல்லை உள்ளே ஏதோ வேலை நடக்குதா? நம்முடைய எல்லா டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் அது கிறிஸ்துவின் பாதை. எங்கே மறைமுகம் இருக்கிறதோ, அதாவது ஆவிக்குரிய காரியம் தவிர எங்கு மறைமுகம் இருக்கிறதோ அங்கே அந்த கிறிஸ்துவனுடைய ஆரம்பத்தின் கிரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தனிமையில் இருப்பேன் என்றால் என் தேவரோடு இருக்க வேண்டும். அதற்கு மாத்திரம்தான் அனுமதி ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு. அக்கிரமத்தின் ரகசியம் அதிகமாக கிரியை செய்கிற காலம் இது. இரண்டாவதாக கலகமும் புரட்சியும் உண்டாகிறது. எங்கு பார்த்தாலும் எல்லாவற்றிலும் கலகம், எல்லாவற்றிலும் புரட்சி, எல்லாவற்றிலும் தேவையற்ற பிரச்சனைகள். ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் உடனே அதுக்கு ஒரு கூட்டம் எழுப்புகிறது. பாருங்கள், விவசாயிகள் இவ்வளவு நாள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திரும்பி பார்ப்பதற்கு ஆள் இல்லை, திரும்பி பார்ப்பதை கவனிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. தேசத்தின் சமாதானத்தை குலைப்பதற்கு சாத்தான் செய்கிற காரியம். ஒன்றாவது தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட வேண்டும். முக்கியமான காரியங்களை பார்ப்போம். அக்கிரமத்தின் ரகசியம். இந்த அக்கிரமத்தின் ரகசியம் சாத்தானிய சக்திகளில் நிறைந்து காணப்படுவதுதான் இந்த அக்கிரமத்தின் ரகசியம். சாத்தானின் கிரியைகள் நிறைந்து காணப்படுவதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். நம்முடைய பணம், சம்பாதிக்கிற பணம், தேவனாலே கொடுக்கப்படுகிற அந்த பணம், உதாரணமாக தான் சொல்லுகிறேன், அவைகள் ஒரு நேர் கணக்கு வைத்து எழுதி பார்க்கிற பொழுது நம்முடைய பணம் எங்கே போகிறது என்பதை சற்று நிதானித்து பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த ஒரு பொருள் இன்னொருவருக்கு செல்லுகிற பொழுது அது எங்கே போகிறது என்று சற்று நிதானித்து பாருங்கள். ரகசியமாய் நாம் எதுவும் செய்ய முடியும், ஆனால் அவர்களில் தேவனும் இருக்க முடியும். தேவன் இல்லாவிட்டால் அந்த கிறிஸ்து அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால் அவைகள் சாத்தானை உயர்த்துகிறவைகளாய் மாறிவிடுகிறது. சாத்தான் மகிமைப்பட முடியாது. ஏனென்றால் மகிமை என்றால் அது தேவனுக்கு மாத்திரமே சொந்தம். அதை சாத்தான் எடுத்துவிட முடியாது. எனவே தான் சொல்லுகிறேன், அவன் அதை பெருமை எடுத்துக்கொள்வான், அவ்வளவுதான் தவிர அதற்கு நான் ஒரு காரணமாகி விடக்கூடாது என்பதுதான் கிறிஸ்தவ பாதையின் எச்சரிப்பு. இந்த மொபைல் போன் நான் தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, என்னுடைய வளர்ச்சிக்கென்று, நீதிக்கென்று, பரிசுத்தத்துக்கென்று பயன்படுத்தாவிட்டால் அது வேறு எதற்காக பயன்படுகிறது? வேறு எதற்காக பயன்படுத்துவான் ஆகும் என்றால் அதில் நீ பண்ணுகிற ரீசார்ஜ் பணம் பிசாசுக்கு போகுது. அந்த நீ ரீசார்ஜ் பண்ணுற கம்பெனி பிசாசுக்கு போகுது. அந்த நெட்வொர்க்கு கொடுக்குற கம்பெனி பிசாசுக்குரியது. அந்த கிறிஸ்து ஒரு இடத்திலிருந்து சகல இடத்தை மாண்டு கொண்டிருக்கிறார். அரசு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யங்கள் மறைந்து இன்று தனி மனிதர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இவங்களெல்லாம் மத்திய கிறிஸ்துவ அடையாளங்கள் தான். ஏனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் முழங்காறு பண்ணிட்டு அபிஷேகம் பெற்று அந்த ராஜ்யத்திற்கு வருவார்கள். அதற்கு நீயும் நானும் ஜெபிக்க வேண்டும். அதற்காக தான் சொன்னேன், எலெக்ஷனுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இது எலெக்ஷனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு எலெக்ஷனும் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் தேவனாலே வர வேண்டும். அக்கிரமத்தின் ரகசியம். இந்த ரகசியம் வருகிற பொழுது, அது உச்சக்கட்டத்தை அடைகிற பொழுது வேதாகமம் உதாசீனப்படுத்தப்படும்.
இந்த அந்த கிறிஸ்துவின் கிரியைகள் நம்மில், பிசாசின் கிரியைகள் நம்மில் செயல்படுகிற போதுதான் வேதாகமம் உதாசீனப்படுத்துகிறது. We start ignoring the word of God called Bible. What is Bible? Behold, I bring life eternal. இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். BIBLE. நான் ஒரு தனி மனிதனாக இந்த வேதாகமத்தை நிராகரிப்பது அறிவு. காரணம், இந்த வேதாகமம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, என்னை நீதியின் மார்க்கத்தை காண்பித்திருக்கிறது, என் பாவங்களை பரிகரித்திருக்கிறது, இன்றும் என்னை சுட்டி காண்பித்து என்னை சீர்திருத்த பொருந்தி பரலோக ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது. அப்படி வாழ்க்கை மாற்றின வேத புத்தகத்தின் வார்த்தைகளை ஏதோ ஒரு வேலையையோ ஏதோ ஒரு காரியத்தையோ நான் காரணம் காட்டி தள்ளுகிறேன் அல்லவா, அது அந்த கிறிஸ்துவுக்கு துணை நிற்பதின் அடையாளம். எச்சரிப்பு இயேசுவின் நாமத்தினால். If you don't give the right honor to the word of God, you will lose every honor that you see in your eyes. சுற்றிலும் திரும்பிப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு, ஆஸ்தி, குடும்பம் இவைகளெல்லாம் அவராலே உண்டானது. இந்த கனம் அவராலே உண்டானது. நீ ஜெபம் பெறும் பாக்கியத்தை அவரிடத்தில் பெற்றிருக்கிறாய். அதற்காக அவர் மரிக்க வேண்டியதாயிற்று, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று, அவர் ஜீவனை விட வேண்டியதாயிற்று. இவ்வளவு பெரிய மேன்மையுள்ள அந்த ரட்சிப்பை நீயும் நானும் எப்படி அலட்சியம் செய்வதற்கு துணிகரம் வருகிறது? கர்த்தர் சத்தியத்தை கொடுப்பாரானால் சத்தியத்தை நீ கீழ்ப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதுதான் வேதத்தின் சட்டம். அப்போஸ்தலர்கள் ஒருங்கிணைந்து தேவனை துதித்தார்கள், ஒருங்கிணைந்து நின்று சகலவற்றை விற்று அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எப்படி சாத்தியம் அது? அதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியம். ஆகினால் அங்கு பர்னபாவும் பயன்படுத்தப்பட்டார், அப்பல்லவும் பயன்படுத்தப்பட்டார், பவுலும் பயன்படுத்தப்பட்டார், லூக்காவும் பயன்படுத்தப்பட்டார், ஒரு மீனவனும் பயன்படுத்தப்பட்டார், ஒரு மருத்துவனும் பயன்படுத்தப்பட்டார். Honor your fellowship God has given you. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான ஐக்கியத்தில் இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நீ இதில் ஜெயம் பெற முடியும். வேதத்தை வாசிப்பதற்காக வேதவசனம் கொடுக்கப்படவில்லை. இந்த வேதவசனத்தை வாசித்து அதை வாழ்வதற்காக தான் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Anybody can read. படித்த மகாபரிசுத்தவான்களை வாசித்திருக்கிறார், பல மதத்தினர்கள் இதை வாசித்திருக்கிறார்கள். இன்று மனிதர்களை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வேத புத்தகத்தை வாசித்தவர்கள். சுவாமி விவேகானந்தர், இந்தியாவின் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி, காஞ்சிபுரம் காமக்கோடி பீடாதிபதியாக இருந்த சங்கராச்சாரியர் அவர்கள், இன்று மதுரை ஆதீனமாய் இருந்தவர்கள், மதுரையில் தமிழ்நாட்டில் உள்ள பல ஆதீனங்கள், கேரளாவில் உள்ள ஆதீனங்கள் என்று இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் எல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்துவை எதிர்த்தார்களோ எல்லாரும் வேதத்தை வாசித்து படித்திருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன? தெரிந்தெடுக்கப்பட்ட நீயும் நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு ரட்சிப்பு மறைவாகவே இருக்கிறது. சிலர் மறைமுகமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். காரணம், அவர்கள் பொது கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைகளிலே அது வெளியிலே வருகிறது. அப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புத்தகத்தை நீ தேடி வாசிக்க வேண்டும். You have to research and then read the word of God. ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகாக டிக் செய்து விடலாம். டிக் செய்து எனக்கும் ஃபோட்டோ அனுப்பி விடலாம். நீ பரலோகத்தில் வரும்போது உனக்கு டிக்காகாது தம்பி, டிக்காகாது. இன்று தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான இந்த 20 பேர் 25 பேருக்குள்ள உன்னுடைய உண்மை நிலைமை சாட்சி தெரியவில்லை என்றால், நாளை நியாயத்திற்கு நாள் வருகிற பொழுது நம்மை சுற்றிலும் பல லட்சம் கோடி ஜனங்கள் நிற்பார்கள். எங்கிருந்து வந்தார்கள் இந்த லட்சம் கோடி? இன்றைக்கு உலகத்தின் பாப்புலேஷன் 780 கோடி, 780 crores மாத்திரமே. ஆனால் இதற்கு முன்பாய் மரித்தவர்கள், இந்த வேத புத்தகத்தை படித்த 6000 வருட நூற்றாண்டுகளாய் 60 நூற்றாண்டுகளாய் மரித்தவர்கள், நாவிகளுக்கு முன்பதாக ஒரே ஒரு மனிதனாய் 1 to 1 உனக்கும் எனக்கு இன்டர்வியூ நடக்கும். God will say,
அங்கு நீ பேசின நன்மைகள் எடுபடாது. நான் கற்றுக்கு நிறைய காணிக்க கொடுத்தேன் ஜீசஸ். ஓ, நான் கொடுத்தது அப்படியே கொடுத்தியா கொஞ்சமாக கொடுத்தியா? கத்தர் கேட்பேன். கணக்கு அங்கே இருக்குது. நீங்கள் கணக்கு எழுதாமல் இருக்கில்ல, கணக்கு அங்கே இருக்கிறது. என்ன வார்த்தைகளை நீ பேசினாய், கணக்கு அங்கே இருக்கிறது. அப்பொழுது இந்த கோடி 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 மில்லியன் 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 ஜில்லியன் ட்ரில்லியன் ஜனங்களுக்கு முன்பதாய் நானும் நீயும் செய்கிற அக்கிரமங்கள் வெளியரங்கமாய் நியாயந்திருக்கப்படும். ஒரு மனிதருக்கு முன்பாய் இன்று ஒளிந்து கொண்டு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தவிர தேவனுடைய ராஜ்யம் வருவது யார் மறைய முடியாதுங்கோ. ஆகையினால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற இந்த வார்த்தையை நம்ம எச்சரித்து 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 நேசித்து நேசித்து அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறது. அருமையான பாடலை பாடி சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொடுத்தார். நதியை போல பாய்கின்ற அன்பை நமக்கு கொடுத்தார். இரண்டாவதாக கிரேக்க மொழியிலே அப்பாஸ்டாயோ என்று அழைக்கப்படுகிற அப்போஸ்டோயோ என்றால் விட்டு விலகுதல், விழுந்து போகுதல் அல்லது கைவிடப்படுதல் என்று பெயர் கொள்கிறது. விட்டு விலகுதல், சொல்லுங்க, விட்டு விலகுதல், விழுந்து போகுதல், கைவிடப்படுதல். அப்போஸ்டோயோ. நாம் ஒரு அப்போஸ்தலனாக இல்லாவிட்டால் அப்போஸ்டோயோ கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் அடையாளத்தில். இந்த மூன்று காரியத்தில் அப்படியே நம்முடைய உள்ளத்திலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வாராக. வேத வசனத்தை விட்டு விலகிறோமா, ஐக்கியத்தை விட்டு விலகுகிறோமா இருந்தால் அது கிறிஸ்துவனுடைய காரியம் அல்ல என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, விழுந்து போகுது. இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுறேன் பிரதர், டேடி, நாளைக்கு நான் டவுன் ஆகிருக்கேன் பிரதர். நாங்களே டவுனாக இருக்கோம், நாங்கள் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? டவுன் தம்பி, ஜீசஸ் நெவர் டவுன். சேட்டன் டவுன், ஜீசஸ் அப். ஆல்வேஸ் ஜீசஸ் இஸ் அப். ஆமென். விட்டு விலகுதல். இன்றைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு இதை விட்டுடலாம். இரண்டாவது, விழுந்து போகுது. விழுந்து விழுந்து எந்திரிக்குது. இந்த பாவமும் சிந்தைகளும் டிஸ்கரேஜ்மெண்ட்டும் மீண்டும் 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 விழுந்து விழுந்து எழுந்திருப்பது, விழுந்து விழுந்து எந்திரிப்பது. நாட் ஆஃப் காட். சில சொல்லுவீங்க, டாடி நீங்கள் பாஸ்டர், நீங்கள் பாஸ்டர் படிச்சிருக்கீங்க, கர்த்தர் பாஸ்டர் ஆகிட்டால் நீங்கள் தைரியமாக பேசுவீங்க. இல்லை தம்பி, நானும் விழுந்தேன் எழுந்தேன், விழுந்தேன் எழுந்தேன், விழுந்தேன் எழுந்தேன், இந்த சத்திய பூரணமாய் நான் கற்றுக்கொள்ளும் வரைக்கும். அவ்வளவுதான். கர்த்தர் எப்பொழுது என் இரட்சகராய் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தாரோ அவ்வளவுதான். சகலத்தை புறத்தாக்கி போட்டேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பலத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றேன், இன்னும் கிருபை பெறுவேன், கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று விசுவாசிக்கிறேன். How can you leave the word that gives you life? உனக்கு வாழ்க்கை கொடுத்தவரை விட்டு விலகுவதற்கு. Thank you Jesus. வாழ்க்கை விட்டு விலகுவதற்கு யார் நமக்கு அதிகாரம் கொடுத்தது? தேவனை விட்டு விலகுவதற்கு யார் நமக்கு அந்த அன்பை கொடுக்கிறது? Only one called Jesus. Only one called Jesus. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை விட்டு விலகுவதற்குரிய எந்த காரியமும் நம்மிலே செயல்படாதபடிக்கு நீ எச்சரிப்பாயிரு. நம்பர் 3, இந்த வேத வசனத்திலே இயேசுவும் பவுலும் திருச்சபையின் ஒழுக்க ரீதியான தாவிக்குரிய கொள்கைகளை, வேதனைப்படும்படியான இந்த நிலைமைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். They show us what's really going to happen. என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். மத்தேயு 24 10 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓ மை காட்.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். எல்லா கைகளை அசைத்து கைகளை ஏந்தி கண்களை மூடி, தேவன் இருப்பது கிருபை எனக்கு வேண்டும், நான் இடரல் அடையாதபடி எனக்கு கிருபை பாராட்டும், நான் காட்டி கொடுக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து விடாதபடி எனக்கு கிருபை தார். அல்லேலூயா. நான் ஒருவரை ஒருவர் பகைக்காத கிருபையை எனக்கு தார். கேள் ஆண்டவர், உண்மையுள்ள இருதயத்தோடு கேள் மகனே. கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கள் மத்தியிலே வராதபடிக்கு, நான் கள்ள தீர்க்கதரிசியாய் மாறாதபடிக்கு என் மேல் எச்சரிப்பைத்தார். நான் வஞ்சியாதபடி எச்சரிப்பைத்தார். அக்கிரமத்தின் மிகுதியினால் என்னுடைய அன்பு தணிந்து போகாதபடி என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். முடிவு பரியந்தும் நிலை நிற்க எனக்கு ரட்சிப்பைத்தார். எல்லா நீ பாஷையிலும் பேசிச்சோம். அல்லேலூயா. இருதயத்தில் உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர்கிட்ட அர்ப்பணம் பண்ணி ஜெபம் பண்ண. தேவனாகிய கர்த்தர் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார், உன் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். இப்பேற்பட்டது கொடுமையான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய தப்பிக்கிறதற்கு உனக்கு கிருபைகளை தருகிறதுக்கு விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவனற்ற சூழ்நிலை திரு சபைகளில் காணப்படும் என்று பவுல் இங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார். இவருக்கு தான் இந்த வார்த்தைகளை அவர் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இங்கே இவர் சொல்லுவது உலகத்தில் அல்ல, தேவனுடைய சபைகளில், தேவனுடைய ஊழியங்களில். நீ என்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டாயோ தேவன் உன்னை தேவாலயமாக மாற்றி விடுகிறார். நான் சொல்லவில்லை, வேதவசம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. யாருங்க? நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயம் பரிசுத்தமாயிடுச்சுன்னா அங்கே இந்த காரியங்கள் வரக்கூடாதுன்னு தான் பவுல் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் அங்கே எழுப்புறாங்க. இதை பற்றி நமக்கு அதிக விளக்கம் தெரிகிறபடியில் நாங்கள் ஆழமாய் போக விரும்பவில்லை. ஆனால் சில இடங்களில் தேவன் இருக்கிறதை உணர முடியாது. நான் சொல்லியிருக்கேன், கடந்த மாதங்களில் பல இடங்களுக்கு ஒழித்துக்கு போயிருக்கிறோம். சில இடங்களில் நான் கதறுகிறேன், அழுகிறேன், தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை. சில இடங்களில் கதறி உம்முடைய கிருபைகளை எப்படியாவது காண்பித்தருளும், மன்னித்தருளும் என்று கதறுகிறபடியால் கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறதை நான் கண்டேன். ஆராதனை நடக்கிறது, செய்திகள் நடக்கிறது, ஆனால் அங்கே தெய்வ மகிமை காணப்படவில்லை. எச்சரிப்பாயிருங்கள். நீங்கள் தொலைக்காட்சியிலோ உங்கள் யூடியூபிலோ மொபைலிலோ தேவையற்ற செய்திகளை, அறியாத ஊழியர்களுடைய செய்திகளை தயவு செய்து கேட்காதீர்கள் என்று உங்கள் பரலோகத்தை விரும்புகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன். Be very careful. சரி, ஆதி திருச்சபையில் காணப்படுகிற கலகம், குழப்பம் இரண்டு கண்ணோட்டங்களை கொண்டிருந்தது. ஒன்று, அப்போஸ்தலர்கள் இவருடைய போதனைகளை சிலர் புறக்கணித்தார்கள் அல்லது சில பகுதிகளை புறக்கணித்தார்கள். ஆனால் அதே வேளையிலே ஒழுக்க நிலையில் ஒழுக்கமாய் இருந்து இவைகளை மறுதலித்து கிறிஸ்துவிடத்தில் மீண்டும் திரும்பியவர்களையும் நாம் இங்கு பார்க்க முடியும். அப்போ இன்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தேவ நீதியும் இருக்கிறது, தேவ பரிசுத்தமும் இருக்கிறது. சில வசனத்தை சொல்லியே தேவ ராஜ்யத்திற்கு எதிராக திரும்புவோமானால் அதிலே பிசாசு அந்த கிறிஸ்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்க. நாம் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிற ஊழியத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தரிடத்தில் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் அதிலே பிரியப்படுவார். ஒரு நல்ல கெஸ்ட் வர்றாருன்னு வச்சுக்கிடுங்களேன், நல்ல கெஸ்ட் வர்றாரு, அவங்களுக்கு பிடிச்ச சாகாரத்தை செய்து கொடுப்போம் இல்லையா? அப்போ கொஞ்சமாக வைக்கலாமா? பிரதர் கொஞ்சமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் கொஞ்சமாக கேசரி சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாமா? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே பிரதர், ஒன்றும் செய்யாது, நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது டாடி, குடிங்க. We give more. காரணம் என்ன? அவருக்கு பிரியமானது செய்வதற்கு நாம் விரும்புகிறோம், அவர்கள் அதை அதிகமாக ருசிக்கும்படி விரும்புகிறோம். இதில் யாராவது குறை வச்சிருக்கிறோமா? இல்லை. ஏன்னா உண்மையாக நேசிக்கிறவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. ஆவிக்குரியவர்களே இன்னும் அதில் முக்கியம். அப்போ கிறிஸ்து இயேசு நம்மை ஒரு ரட்சிப்புல நடத்தின பிறகு இந்த ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு கொடுக்கிற பலிகள் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டால், இன்னும் உண்மையாய் கொடுக்கப்பட்டால் தான் நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். ராமன் சொல்லுவோம். இல்லை, அவர் கொடுத்த ஊழியம்
உன் கரத்தில் பெரிய ஊழிய கருத்தர் கொடுத்துருக்கிறார். நீ நினைப்பது போல சாதாரணமாக சிலர் நினச்சிட்டாங்க இந்த டேடி அவர் ஊழியம் செய்ய வேண்டியதான், சும்மா என்ன கூப்பிட்டு மிராக்கிள் செல் உட்கார வச்சுட்டாரு. சிலர்கிட்ட கத்த பேசி இந்த மிராக்கிள் செல் உனக்கு கத்தர் கொடுக்க சொல்கிறான்னு சொன்னோடனே அவங்க தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது வேறு யாரையாவது வைத்து நடத்தி கொள்ளுங்களேன். நான் சொன்னேன் அவர் சொல்லுவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ அவர்கிட்ட பேசிக்க வேண்டேன். நான் சொல்லட்டுமா, அவர்கள் இந்த ஊழியத்தை இழந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பும் கரைப்பட்டது, அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு கரைப்பட்டது, அவர்கள் செய்த ஊழியம் சாட்சியற்றதாய் மாறினது, அவர்களும் சாட்சியற்றவர்களாய் மாறினார்கள். ஆனால் வேதனை, இன்னும் வேத புத்தகத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர சீர்திருத்தம் இல்லாமல் என்றால் அவன் கள்ளத்திற்கு தரிசியாகவே மாறிவிடுது. உன்னுடைய கருத்தில் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதிலிருந்து எனக்கு என்ன நன்மை? தேசர் அடிக்கிற ஊழியம் என்ன நன்மை புசிக்கிறது சொல்லுங்கள். அது உனக்கு கொடுக்கப்பட்ட கனமுள்ள ஒரு ஊழியம். கனத்துக்கு பாத்திரமானாய் கர்த்தர் உன்னை உருவாக்கி, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உருவாக்கி தெரிந்தெடுத்து, நான் இவனை கொடுத்தா இவன் செய்து முடிப்பான்னு சொல்லி நம்பி உன் கையில கொடுத்திருக்காரு தம்பி. நீ இந்த கனமுள்ள ஊழியத்தை, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்னாலேயே முடியல, நான் எப்படி 4 பேரை நடத்துவேன்? உன் நாவின் வார்த்தை குறித்து மிகுந்த எச்சரிப்பாயிரு. நீயே உன் வாழ்வின் தீர்க்க தரிசி. You are the prophet for your life. கிறிஸ்து எனக்குள் இருப்பாரா நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லிப்பார், அறுவடை தானா நடக்கும். முடியலன்னு சொன்ன அந்த கிறிஸ்து ஆவி, அந்த அந்த கிறிஸ்து ஆவியை கடிது ஒன்று விட்டு நிர்மூலமாக ஒரு காரியத்திற்காக எவ்வளவு நாட்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பாய்? தன் குடும்பம் ரட்சிக்க எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டும்? தன்னுடைய அசைவு நம்முடைய ஊழியம் இருக்கிற பகுதியில் நிறைவேறுவதற்கு எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஜெபித்த தாமதமான காரியங்கள் என்னவென்று எனக்கு ஒரு பகுதி எழுதி அனுப்புங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அது தாமதமாக நடந்தது என்று சொல்லுகளை பார்க்கலாம். அவர் வருகை தவிர எல்லாமே சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் சில காரியங்கள் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. What do you say? What is the move you have done irrespective of your ministry? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் முன்பாக எடுத்து வைத்து செல்வதற்கு என்ன காரியங்களை செய்திருக்கிறாய்? மாதத்திற்கு ஒரு காரியம் செய்திருப்பாயானா? இத்தனை வருடங்களுக்கு நீ எத்தனை காரியங்களை செய்திருக்க முடியும்? நாம் நினைக்கிறோம் என்னுடைய வார்த்தையினால் அறுவடை நடக்கிறது, நான் ஆவில் சரியில்லாதபடினால் என்னால் பேச முடியவில்லை, நான் சரியில்லாதபடினால் என் சூழ்நிலை சரியில்லாதபடினால் போகிறது. நானோ கர்த்தருக்குரியவனோ கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். உனக்கு கவலைன்னு ஒன்று இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை நான் நிறைவேற்றுவதற்கு இன்னும் நான் என்ன செய்ய வேண்டுமா? கண்மலையை உடைப்பதும் கற்பார்களை நொறுக்குவதும் தான் ஊழியத்தின் சவால். மோசையை போல கண்மலை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது பேசு, அடி என்று சொல்லும் போது அடி. ஆண்டவர் பேசு என்று சொல்லிவிட்டாரே, நீ முழங்காலில் நிற்கவில்லை என்றால் இந்த ஊழியத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய கணக்கு மிக பெரியது. கர்த்தருக்கு முன்பதாக அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு. அந்த கிறிஸ்து ரகசியங்களை உள்ளே செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபைகளில் இன்று காணப்படுகிற அந்த வேதனைகளை தான் கிறிஸ்து இயேசு என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29. Philippians 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, நீ பாடுபட்டு துன்பத்தை அனுபவிக்க கிறிஸ்து இயேசு உன்னை அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஆயத்தமா இருக்கீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்ட அவர் உண்மையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டாம். Are you ready to accept to face the tribulation for Jesus Christ? ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்ணை கொடுங்க, அப்படியே உங்களை ஆசீர்வதிச்சு விடுங்க. ஆண்டவரே, உண்மையா என் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும். உமக்காக பாடுபடுகிற பாதையை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தருளும் அப்பா. கரப்பிடித்து உயர்த்தும் இயேசுவின் நாமத்திலே. நாம் பாடுகளை அனுபவிக்க ஆயத்தப்பட வேண்டும். ராமன் சொல்லுமா, என்ன பிரதர் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை,
இப்போ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிற ஐயா. ஆனால் உன்னுடைய பிரச்சனைகள் முடிந்த பிறகு அதில் தேவன் மகிமைப்படுகிறாரா இல்லையா என்பதை மாத்திரம் நீ நோக்கிப்பார். எல்லாருக்கும் பிரச்சனை தான். சிறு குழந்தைக்கு சாக்லேட் பிரச்சனை, கொஞ்சம் வளர்ந்துட்டா பொம்மை பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனால் படிப்பு பிரச்சனை, படித்தா டியூஷன் பிரச்சனை, டியூஷனுக்கு போனால் அப்பாவுக்கு பணம் பிரச்சனை, அப்பா பணத்துக்கு வேணும்னா வேலை பிரச்சனை, வேலைக்கு போனால் வேலையில் சூப்பர்வைசர் பிரச்சனை, சூப்பர்வைசர் விட்டால் மேனேஜர் பிரச்சனை, மேனேஜர் விட்டால் அடுத்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனால் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியலை பிரச்சனை, இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு போனால் எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போனால் எலியூருக்கு மேலே பயந்து புலியூரெல்லாம் எலியூரெல்லாம் புலியூராக மாறி போச்சான். பிரச்சனை 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 பார்க்குற கண்ணுக்கு பிரச்சனை தான் ஐயா தெரியும். இயேசுவை பார்க்கிறவனுக்கு இயேசுவை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. You get ready. சும்மா அழைக்கப்படவில்லை. You are called to do the right fight for the Lord. தேவனுக்கான நீதியுள்ள போராட்டங்களை போராடி ஜெயம் பெறுவதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். கையில் கத்தர் பொறுப்பை கொடுத்தாருல்ல, அதை இன்னைக்கு கத்தரத்தில் ஒப்புவித்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த நாள் என் கேன்சல் நடக்குது. ஜூன் மாதத்தில் நான் 4 பேரோட புதிய கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு ப்ரேயர் வாக் போக போகிறேன் இந்த தெருவில். இந்த அக்காவுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த அக்கா கூப்பிட்டு, டேய் தம்பிங்க வாடா, ஏதோ உன்ட்ட பேசும் போல இருக்கீங்க, வாடா, எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வீட்டில் எல்லாம் ஜெபம் பண்ணுவியாம்ல, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த விசுவாசம் உனக்கு இல்லாத வரைக்கும் ஒரு ஆள் வரமாட்டாங்க. மனதுருக்கத்தின் ஜெபம். கிறிஸ்துவை அறியாதவர்களை பார்த்தா கண் கலங்கி ஆண்டவர் அழுதாரே, எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளின் ஆகிலும் நீ கண்ணீர் விட்டு அழுதாரே. தேவனுடைய ரட்சிப்பு இயேசுவாலே மாத்திர முடியும். கடைசியாக நீ பாவத்தை முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Romans 8:13. மாம்சத்தின் படிப்படித்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓ மை லார்ட், தேவனுடைய நேரடி வார்த்தை. தேவனுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் வைத்திருப்போம் என்றால் அதுதான் மாம்சத்தின்படி பிழைப்பது. ஆவின்படி பிழைப்பது, ஆவின்படி பிழைப்பது, ஆவிலே கர்த்தர் நடத்தி, கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் செய்து, கர்த்தர் முடிப்பது. அவைகளில் வருகிற போராட்டங்களை ஆவியினாலே ஜெயம் பெறுவது. ஆனால் மாம்சத்தின்படி திட்டம் செய்வது, மாம்சத்தின்படி ஓடுவது, மாம்சத்தின்படி கிரியை செய்வது, வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் உன் கைகளின் பிரயாசத்தை நம்பினான். வசனம் சொல்லுது, நீ சாவி. நல்ல அது கரெக்டு தான, பிரச்சனை இல்லையே டாடி, எல்லாரோட சாகத்தானே போகிறோம். ஐயா, தம்பி, தங்கச்சி, கண்ணே, மணியே, ராசாத்தி, சின்ன பிள்ளைலாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த சாவை சொல்லலம்மா. அந்த சாவு ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா தூக்கி போட்டுருவாங்க, இல்லை உங்கள் ஊழியக்காரர் வந்து அழகாக தூக்கி போட்டுருவாரு, கவலையே இல்லை. ஆத்துமா செத்து போச்சுன்னா எழும்ப முடியாது. நோ உயிர் தெழுதல். பி வெரி கேர்ஃபுல். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும். அப்போ நான் காரியத்தை பிளான் பண்ணி அது ஃபெயிலியர் ஆன உடனே வந்து, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு போனேன், உங்கள் சித்தமானால் நடக்கணும். உங்களுடைய சித்தம் நடக்கிறதுக்கு 50 வருஷமாக ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசித்துப்பார். தேவ சித்தம் செய்வதற்கு 50 வருஷமா ஜெபிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியாக ஆண்டவர் பேசுகிறார், நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது. உன்னுடைய ஜெபத்தை கேட்காதபடிக்கு அவர் செவி மந்தமாகலையா? நம்முடைய அக்கிரமங்கள், அக்கிரமத்தின் ரகசியங்கள், அந்த கிறிஸ்துவின் கிரியைகள் பெருகி இருக்கிறதால உன்னுடைய சம்பாத்தியம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க பொருள் எல்லாம் கர்த்தருக்குள்ள செவையா இல்லைன்னா அழைப்புல நீ நிலையா நிற்காததுதான் காரணம். நீ கர்த்தருக்காக சொல்லுகிறபடி, இந்த வார்த்தை சொன்னதுபடியே அது ஒரு மாம்சத்தின் பிள்ளைக்கு வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்றும் இருக்காது தம்பி, ஒன்றும் இருக்காது. கணக்கு போட்டு பற்றினா வாய் தான் திறக்க முடியும். நீ கர்த்தர்ட்ட வந்து கண்ணீர் சிந்திப்பார், கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்று. நீ கணவனாக இருந்தால் சரியான கணக்கை உன் பிள்ளை, மனைவி, பிள்ளைகளுக்குரிய கணக்கை கர்த்தரத்தில் ஒப்புவித்துப்பார். அவரை சத்தியத்தில் நடத்த, அவர்கள் ஜெபிக்கிறதை நீ பார்க்கணும்.
ஒரு மனைவி நீ கேன்சர் லீடர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க உன் கணவன் ஜெபிக்கிறத பார்க்கிற வரைக்கும் கத்தர் விடக்கூடாது. உன் பிள்ளைகள் கண்ணீர் செஞ்சு ஜெபிக்கிறத பார்க்கக்கூடாது. உன் பிள்ளைகளோட எதிர்த்து பேசுகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, விதாண்டவாதப்படுகிற ஆவி இருக்கக்கூடாது. உன் ஜெபத்துல மேன்மைப்படுத்தணும். நீ உன்னுடைய வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கத்தரத்துல ஓடி வந்து அண்ணாளை போல கதறியாளு. காரணம் இதுதான், மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏதோ ஆண்டவர் பார்த்துக்குவார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆண்டவர் உன் பிள்ளையை பார்த்துக்குவார் தம்பி, ஆனால் அவன் நிலைமை தலைகீழ மாறி போயிடும். மாம்சத்தின் பிள்ளை பிடித்தான் நீ நான் சாவல. அதை பார்த்து சொன்ன, தம்பி இந்த கடியை நீ சாப்பிடாது. கவனிச்சு பாருங்க, அங்கே ஆண்டவர் 2 மரங்களை வைத்திருந்தார். ஒரு மரம் இல்லை, ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் சாப்பிட்டபடினாலே அவன் விழுந்து போனான், பாவத்தை கொண்டு வந்தான். பக்கத்தில் ஜீவ விருட்சம் இருந்தது, அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவர்களை வெளியில் அனுப்பின பிறகு நல்லவர் ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஜீவ விருட்சத்து கனி திருப்பி உள்ள வந்து சாப்பிட்டான்னா அவனும் நம்மை போல மாறி விடுவான். யாரை போல? ஆவியானவருடைய அபிஷேகத்தை போல மாறிடுவான். அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஆகினால் அவன் அதையும் செய்யவில்லை, மாறாக சாத்தான் வஞ்சித்த கனியை சாப்பிட்டான். ஆரம்ப கனியே தவறுங்க. இன்னைக்கு ஒன்றை மாத்திரம் ஓடிட்டு பண்ணினா அது சுயநலம். நான் கற்றுட்ட போகிறதே பெரிய பாடாக இருக்குது. அவர்கிட்ட பேசவே முடியாது, வாயை திறந்து. யார்கிட்ட தான் பேச முடியுது? உன் மனைவிட்ட சத்தியத்தை பேச முடியுமா? நீ அடுத்த வார்த்தை திருப்பி கேட்பா, நீ ஒழுங்காயான்னு கேட்பா. நீர் ஒழுங்காயா அல்ல, அவர் சொன்னால் இவர் கேட்பார், நீ ஒழுங்கு அடி போய் நீ வேலைக்கு பாரு. புள்ள பார்க்கும், 2 வழங்கலை. பையன் சொல்லுவான், ஓ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க என் லைஃப், இவங்கள பார்த்தா என்ன விளங்குறது. பொண்ணு சொல்லுவா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, நம்பாதே நம்பாத. உன்னைத்தானே காத்துக்கொள்ளுகிற கத்த சொல்லுகிற மாம்சத்தின் வழி பிழைக்காது, எல்லாமே ஆவியினாலே நடக்கணும். ஆவின்படி சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். என் கால் முன்னாடி ஓடி நிற்குதுன்னா என் ஆவியில தாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஜீவனுக்கு எதுவான வார்த்தை. கடைசியாக மத்திய 24:12, Matthew 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையும் தியாகம் செய்து ஆண்டவருக்காக வாழ்கிறது அரிதாகும் காலமாயிருக்கிறது. இதுதான் பாயிண்ட். தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் தியாகம் செய்ய உலகத்தை வெறுத்து போகிற அந்த நாட்கள், அந்த ஆவி குறைவாக காணப்படுகிறது. ஆண்டவருக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டுமானால் சிலர் அதை ஒத்து போக மாட்டார். ஒரு உபவாசம் ஜெபம் வீட்டில் வச்சுப்பார், 10 மணி ப்ரேயர், 11 மணியா 12 மணியா. இதில் வேதனையை சொல்ல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். சில இடங்கள்ல நான் 10 மணிக்கு ஜெபத்துன்னு சொல்லி நான் 10 மணிக்கு போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு ஜெபம் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நாட்கள் நடந்திருக்கு. 10 மணிக்கு ஜெபம்னு சொன்னேன், 12 மணிக்கு வருவாங்க. 10 மணிக்கு ஜெபம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். 10:30 மணிக்கு மேலே கால் வரும், இன்னைக்கு ப்ரேயர் இருக்கா. சில 12 மணி முடிச்ச உடனே கால் பண்ணுவாங்க, ஐயோ ப்ரேயர் இருந்துச்சா, எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாத தனமாக உனக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், நான் பார்க்கலே பிரதர். காரணம் என்ன? உன்னுடைய தீர்மானம் ஆண்டவருக்கு செவியாய் போகிற பொழுது இனி இந்த ஒத்து எல்லாருமே ஒத்து வர மாட்டாங்க. ஆகினால் நீ ஆவியிலே போராடி தேவனுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் வாசித்தோம் அல்லவா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி, இவைகள் மனுஷனால் உண்டானவைகள் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் எவ்வகையாகிலும் இந்த வழியிலாகிலும் அவைகள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிப்பதற்காக. இந்த வார்த்தை சொல்லப்படுகிறபடி அவன் அந்த கிறிஸ்துவை எதிர்க்கிற அனைவரும் தேவனால் ஜெயிப்பெற ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அனுமதி கிடைக்கிறது. வராமல் சொல்லுவேன். இந்த ஆவி அறிந்து கொள்ளணும், இது கிரைஸ்ட் ஆர் ஆன்டி கிரைஸ்ட், இது கிறிஸ்துவுக்கு பிரியமானதா கிறிஸ்துவுக்கு விரோதமானதா நினைத்து பார்த்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் தேவனுடைய பலத்தினால் நம்ம இடைக்கட்டப்படுவோம். அவன் குதிரை மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான்.
அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கங்க, இது அவனுக்கு சொந்தமாக அல்ல, கொடுத்துருக்காங்க, டெம்பரரி. அவன் ஜெயிப்பவனாக புறப்பட்டான். சரி, இப்போ இந்த ஜெயிக்கிறவன், ஜெயம் பெறுகிறவன் அந்த கிறிஸ்துவின் அடையாளமாக நம் அருகில் எந்த வழியில் கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து நிதானித்து எச்சரிப்பு கொண்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். தேவன் நம்மை ஜெயிப்பவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றிவிட்டான் அறிக்கையிலே உறுதிப்பட விசுவாசத்தை பிரதிபலிக்கிறோமே. நாம் எப்படி சாத்தானை ஜெயம் பெறுவதற்கு நாம் அனுமதிக்க முடியும்? அவனை ஆளுகை செய்வதற்கு, அவனுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய நேரடி பிள்ளையாகத்தான் நீ நானும் இருக்கிறோம். எல்லா கண்களையும் மூடலாம். உள்ளத்திலே தயவாய் ஆண்டவரிடத்திலே பேசுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று ஆவியானவர் என்னிடத்திலே பேசினீரே, இந்த காரியங்கள் என்னை விட்டு நீங்கும்படி கிருபை பாராட்டும். உள்ளத்தில் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். ஆராதனை இன்னும் சில நிமிடங்களில் முடித்துவிடும். ஆனால் இந்த வார்த்தை காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்குமா என்பது கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, தேவனாகி கர்த்தர் உன் அருகில் கிரி செய்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவியிலிருந்து உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். கைகளை ஏந்தி தேவனுடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யமும் ஜெயமாய் எடுத்துக்கொள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னில் கிரியை செய்தவர் ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவோம். இந்த வார்த்தைகளை தந்த தேவனுக்கு கொடா கொடி சொந்த பொல்லாத கிரியைகளை விட்டு விலகி உங்களுடைய ஸ்தானத்தில் நிற்பவர்களாக, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உண்மை கண்டவர்களாக, உண்மை காண்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறார். மீண்டும் ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துகிற அந்த பரிசுத்தாவியானவர் எங்களோடு கிரியை செய்கிறார். என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். வாரம் முழுவதிலும் கேட்கிற ஒவ்வொரு வேளையிலும் தேவனுடைய மகிமை நிரம்பும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் ஆவியாத்மா சரீரத்தின் மேலே ஊற்றிக் கொடுக்கிறோம். எங்கள் வீடுகளில் ஊற்றுகிறோம், ஆத்துமாக்களில் ஊற்றுகிறோம், ஆவியில் ஊற்றுகிறோம், எங்கள் பொருளாதாரத்தில் ஊற்றுகிறோம், எங்கள் வாகனங்களில் ஊற்றுகிறோம், எங்கள் வேலைகளில் தொழிற்ஸ்தலங்களில் ஊற்றுகிறோம், எங்கள் வார்த்தைகளில் ஊற்றுகிறோம். உண்மை போல உமைக்காக, உமக்குள்ளாக, உம்மோடு கூட என்றுமோடு கிருபைத்தார் சாட்சியாய் மாற்று. கிறிஸ்து இயேசு ஜீவனின் நாமத்தில் ஜெபித்து பாதம் பணிந்து ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். இரக்கத்தின் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்ம வீட்டு பிறந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவரே ஆசீர்வதி, நிலைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருள். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு வீடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you.